நாம தொழுது முடிச்ச உடனே நம்மளுடைய தேவைகளை கையேந்தி அல்லாஹ்விடத்துல துவாவாக கேட்கலாமா? நம்ம எல்லோருமே துவா கேட்கக்கூடிய முறை இதுவாக தான் இருக்கு. ஃபர்லான தொழுகைகளை தொழுத பின்பு கையேந்தி அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய தேவைகளை நம்ம கேட்குறோம். ஆனால் இவ்வாறு கேட்கறது சரியா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். பொதுவாக துவா கேட்குறதுக்கு அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் சிறந்த வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாவில் துவா செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையும் இதுதான். அவங்க தொழுத பின்பு எல்லாம் துவா செய்ய மாட்டாங்க. தொழுகையில் சஜிதாவிலேயே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் கிட்ட கேட்டு பெறக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம சஜிதாவில் இருக்கும்போது தான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான அடியார்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால. எனவே நாமும் அவங்கள பின்பற்றக்கூடிய வகையில் தொழுகையின் சஜிதாக்களில் நம்மளுடைய துவாக்களை அதிகப்படுத்துவோம்.